ஞாச திலக பிரகாசிகை என்பது மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமி ஞாச திலகத்துக்கு எழுதிய உரை. அதிலே இப்பொழுது 13வது ஸ்லோகத்தின் பாதியிலே நிறுத்தி இருக்கிறோம். அதிலிருந்து ஆரம்பித்து இன்றைக்கு 14வது ஸ்லோகத்தையும் முடிப்போம். 13வது ஸ்லோகத்தை ஒரு தடவை வாசிக்கிறேன். त्यक्तोपाय व्यपायानि तदुभयकरणे सत्रपान् सानुतापानि भूयोऽपि त्वत्प्रपत्या प्रशमितकलुषानि अन्त सर्वं सहस्वम्. இந்த ஸ்லோகத்திலே உத்தர கிருத்தியங்களை சொல்லுகிறார். உத்தர கிருத்தியங்கள் என்றால் ஒரு பிரபத்தி பண்ணி கொண்டவன் பண்ணி கொண்ட பிறகு எப்படி வாழ வேண்டும் என்பதை. அதிலே 6 விஷயங்கள் ஆகிவிட்டன பூர்வார்த்தத்திலே. இன்றைக்கு உத்தரார்த்தத்தை தான் பார்க்க போகிறோம். ரங்கின்யாசாந்தரங்காகில ஜனஹிததா கோச்சரத்வன்னிதேஷ பிரீதி பிராப்த ஸ்வவர்ணாஸ்ரம சுபசரிதானி வாசி தன்யானன்யானே. இதை 15 உத்தர கிருத்தியங்கள் இருப்பதாக நாம் பார்த்தோம். அந்த 15லே 6 கிருத்தியங்களை போன தடவை பார்த்தாயிற்று. 7வதிலிருந்து இன்றைக்கு பார்க்க போகிறோம். 7வது வர்ணாசிரம தர்மங்களை நாம் பண்ண வேண்டும் என்று 6வதிலே சொன்னோமே, அந்த வர்ணாசிரம தர்மங்கள் பகவானுடைய கட்டளைகள் என்று நினைத்து பண்ண வேண்டும். நம்மை பகவான் இப்படி பண்ண சொல்லி கட்டளை இட்டிருக்கிறான். அவனுடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிந்தாக வேண்டும். அவன் சேஷி, நாம் சேஷன். அவன் நியந்தா, நாம் நியாமியர்கள் ஆனபடியினாலே அவன் கட்டளையை மீறக்கூடாது என்ற எண்ணத்தோடு கூட நாம் வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிக்க வேண்டும் என்பது 7வது விஷயம். வர்ணாசிரம தர்மங்களை அவனுடைய கட்டளைகள் என்று எப்படி தெரிந்து கொள்வது, அதற்கென்ன பிரமாணங்கள் என்று கேட்டால், முதலே மதுராந்தகம் சுவாமியினுடைய பிரகாசிகா வியாக்கியானத்திலே இருக்கிற வரி, நீ ஆஜ்ஞாபித்துள்ள வர்ணாசிரம தர்மங்களை என்பது இதற்கு மூலமாக ஞாச திலகத்தில் இருக்கிற வரி, ஸ்வச்சாசன பிரீதி பிராப்த ஸ்வவர்ணாசிரம என்பது. அதற்காக 2-3 வச்சனங்களை இப்பொழுது பார்க்க போகிறோம். முதலாவது வரதராஜ பஞ்சாசத்திலே, அவ்யாஹதா விதி நிஷேதமயி தவாஜ்ஞா அஸ்தீஷ நித்யம் அனுபாலன லங்கனாத்யாம் பும்சாம் சுபாசுபமயானி பலானி சூதே என்று. இதற்கு என்ன அர்த்தம் என்றால், வரதனே, தவ ஆஜ்ஞா, உன்னுடைய கட்டளை, விதி நிஷேதமயி, இதை பண்ணு இதை பண்ணாதே என்றெல்லாம் சாஸ்திரங்களிலே இருப்பது அவ்யாகதா, தடைப்படாதது. அதற்கு சில பேர் அனுபாலனம் பண்ணுகிறார்கள், இன்னும் சில பேர் லங்கனம் பண்ணுகிறார்கள். லங்கனம் என்றால் மீறுதல், அனுபாலனம் என்றால் கீழ்ப்படிதல். அனுபாலனம் பண்ணுபவர்களுக்கு சுபங்கள் விளையும், அதை மீறினால் லங்கனம் பண்ணுபவர்களுக்கு தீங்கு விளையும் என்று இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தமாகிறது. அதனாலே சாஸ்திரங்களிலே சொன்ன தர்மங்கள் எல்லாம் பெருமாளுடைய கட்டளைகள் தான். அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து பின்பற்றுபவர்களுக்கு நல்ல பலன்கள், புண்ணியங்கள் ஏற்படும். அந்த கட்டளைகளை மீறி செயல்படுபவர்களுக்கு பாவங்கள் வரும் என்று இந்த வரதராஜ பஞ்சாசத் சொல்லுகிறது. இதற்கு மூலமாக என்ன பிரமாணம் என்றால், விஷ்ணு தர்மம் என்ற ஒரு கிரந்தம் இருக்கிறது. அதிலே பெருமாளே சொல்லுகிறார், ஸ்ருதி ஸ்மிருதிர் மமை வாஜ்ஞா, வேதமும் ஸ்மிருதிகளும் என்னுடைய கட்டளைகள் தான் என்று. அதனாலே இந்த வர்ணாசிரம தர்மங்கள் வேதங்களிலும் ஸ்மிருதிகளிலும் பல்வாறாக விளக்கப்பட்டிருப்பதாலே அவையெல்லாம் பெருமாளுடைய கட்டளைகளாகின்றன. இதற்கு அடுத்த வரி இந்த 7வது விஷயத்தை சேர்ந்ததில்லை, அது ஒரு சர்ச்சைக்காக சேர்ந்தது. அதாவது என்ன சர்ச்சை வந்திருக்கிறது என்றால், வர்ணாசிரம தர்மங்களை நாம் பண்ண வேண்டும் என்பது பொதுவாக சாமானிய தர்மமாக இருந்தாலும் கூட சரணாகதனுக்கு அவை தேவையில்லை. ஏனென்றால் சரணாகதன் ஏற்கனவே பிரபத்தியினுடைய விளைவாக நிச்சயமாக மோட்சத்தை பெறப் போகிறவன். அவனுக்கு அதற்கும் மேலே தர்மங்களை அனுஷ்டிப்பதற்கான அவசியம் என்ன என்று ஒரு வாதம் இருந்தது. அதற்கு ஒரு பதில் இங்கே ஞாச திலக வியாக்கியானத்திலே இருக்கிறது. அது என்ன என்றால், நாம் எல்லாரும் எம்பெருமானார் ஸ்ரீ பாஷ்யக்காரர் உடையவருடைய வச்சனங்களுக்கு அதிக மதிப்பு கொடுப்பவர்கள். அந்த உடையவர் என்ன அருளி செய்திருக்கிறார் என்றால், நித்தியம் என்று ஒரு கிரந்தம் எழுதியிருக்கிறார். அவருடைய 9 கிரந்தங்களிலே அது ஒன்று. அந்த கிரந்தத்தின் ஆரம்பத்திலேயே இது பரமைகாந்திகளுக்கு என்று சொல்லி எழுதியிருக்கிறார்.
அதாவது பரமைகாந்திகளாக இருப்பவர்கள் பண்ண வேண்டிய காரியங்கள் என்ன என்று அதிலே தேவர்ஷி பித்ரு தர்ப்பணத்தை அவர் சொல்லி இருக்கிறார். தேவர்ஷி பித்ரு தர்ப்பணம் ஆரம்பத்திலேயே பிரம்மாதியோ ஜோயே தேவாஹா தான் தேவானி தர்ப்பயாமி என்று வருகிறது. பிரம்மா முதலான தேவர்களுக்கு நான் தர்ப்பணம் பண்ணுகிறேன் என்று நமக்கு தோன்றும். அவையெல்லாம் தேவதாந்தரங்கள் ஆயிற்றே, பிரம்மா முதலிய தேவதைகளுக்கு தர்ப்பணம் பண்ணலாமோ நாம்? அதனாலே சரணாகதி பண்ணி கொண்ட பிறகாவது அந்த தேவதாந்தரங்களை வர்ஜிப்பதற்காக இந்த கர்மங்களையே விட்டுவிட வேண்டும் என்றெல்லாம் சிலர் வாதித்தார்கள். அவர்களுக்கு பதில் சொல்லுகிறார், பரமை காந்திகளைத்தானே பண்ண சொல்லுகிறார் பகவத் பாஷ்யக்காரர். என்ன நினைத்து கொண்டு பண்ண வேண்டும் என்றால், பிரம்மாதிகளுக்கெல்லாம் ஆத்மாவாக அந்தராத்மாவாக அவர்களை சரீரமாக கொண்டவராக இருக்கிற பகவானை நினைத்து கொண்டு அந்த பகவானுக்கு பிரம்மாதி ஷரீரகனுக்கு இது தர்ப்பணம் என்ற எண்ணத்தோடு கூட பிரம்மாதியோ ஜெயதேவாஸ்தான் தேவாம் தர்ப்பயாமி என்று சொல்ல வேண்டும், தர்ப்பணம் பண்ண வேண்டும். அதாவது மற்ற தேவதைகளுக்கான நித்திய நைமித்திக கர்மங்களையும் அப்படியே பண்ண வேண்டும். ஆனால் மனோபாவத்தில் மட்டும் அந்த மற்ற தேவதைகளுக்கு சரீரகனான மற்ற தேவதைகளை சரீரமாக கொண்ட பகவானுக்கு என்று நினைத்து கொள்ள வேண்டும் என்று அதிலே அவர் விளக்கி இருக்கிறார். ஆகையினாலே இந்த வர்ணாசிரம தர்மங்களை நாம் அனுஷ்டித்துத்தான் ஆக வேண்டும். 15 உத்தர கிருத்தியங்களிலே 8வது இப்பொழுது பிரீத்தி என்பது. இது 4வது பாதத்திலே ஆரம்பத்திலே இருக்கிறது. பிரீத்தி பிராப்த ஸ்வவர்ணாஸ்ரம சுபச்சரிதானே என்றிருக்கிறது. பிரீத்தியோடு கூட இந்த தர்மங்களை எல்லாம் அனுஷ்டிக்க வேண்டும் என்றிருக்கிறது. பிராத்தஸ்நானம் முதல் கொண்டு இப்பொழுது சொன்ன தேவர்ஷி பித்ரு தர்ப்பணம் என்பது ஸ்நானாங்க தர்ப்பணம், அது முதல் கொண்டு எல்லாவற்றையும் நாம் பண்ணும் பொழுது பிரீத்தியோடு கூட பண்ண வேண்டும். தர்மங்களை பண்ணும் பொழுதே அதிலே ஒரு உகப்பு இருக்க வேண்டும். இதை பற்றி உத்தர கிருத்தியாதிகாரம் என்கிற பகுதி ரகசிய திரைசாரத்திலே இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற ஸ்லோகத்தில் இருப்பதெல்லாம் பின்னாலே உத்தர கிருத்தியாதிகாரம் என்கிற ரகசிய திரைசார அதிகாரத்திலே விளக்கப்பட்டவைதான். அதிலே இருக்கிற தேசிக சூக்தியை கவனிப்போம். சாசிதாவினுடைய சாசனத்துக்கு பொருந்தின கைங்கரியத்தை ஆரோக்கியம் பெற்றவர்கள் பால் வார்த்துண்ணுமா போலே உகந்து பண்ணவும் என்றிருக்கிறது. அதிலே சாசிதா என்றால் நமக்கெல்லாம் கட்டளை இடுபவன், நம்மை எல்லாம் ஆளுபவன் அவன் பகவான். அவனுடைய சாசனம் என்றால் அவனுடைய கட்டளை, அவை சாஸ்திரங்கள். அதற்கு பொருந்தின கைங்கரியத்தை என்றால் சில சமயங்களிலே கைங்கரியம் பண்ணுபவர்கள் கூட நாம் யாருக்கு கைங்கரியம் பண்ணுகிறோமோ அவனுக்கு, அவனுடைய இச்சைக்கு, அவனுடைய விருப்பத்துக்கு மாறாக பண்ணி கொண்டிருப்பார்கள். பரமார்த்த குரு கதையிலே சிஷ்யர்கள் குருவுக்கு வேண்டாததை எல்லாம் வருந்தி அந்த குருவை வருத்தி கொண்டு இவர்கள் கைங்கரியம் பண்ணியிருந்த கதை வருகிறது அல்லவா? அதெல்லாம் முட்டாள்தனம் என்று. அதுபோலே நாம் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணும் பொழுது பெருமாள் நம்ம என்ன கைங்கரியம் பண்ண சொல்லி ஆஜ்ஞாபித்திருக்கிறாரோ அதற்கு விரோதமாக பண்ணக்கூடாது. பெருமாள் சொல்லி இருக்கிறார், சந்தியாஹீனோ சுகிர் நித்தியம் என்று. நீ சந்தையை விட்டு விட்டு கோவிலுக்கு வந்து கைங்கரியம் பண்ணினாயானால் உனக்கு ஒரு அசுத்தி இருக்கிறது, அனர்ஹனாக நீ ஆகிறாய், அப்படி எல்லாம் பண்ணாதே. உனக்கு விதித்த சந்தியாவந்தனத்தை பண்ணிவிட்டு அதற்கு பிறகு சுத்தி ஏற்பட்ட பிறகு வா என்கிறார். அதே மாதிரி சாஸ்திரத்துக்கு பொருந்தின கைங்கரியத்தை தான் நாம் பண்ண வேண்டும். சாஸ்திரத்தை மீறி ஆனால் பகவானிடம் வாஸ்தவமாகவே உள்ளார ஹிருதயபூர்வகமான பக்தி இருந்து சில பேர் கைங்கரியம் பண்ணுவார்கள். ஆனால் சாஸ்திரத்தை மீறி பண்ணினால் அது தவறு என்பதை சொல்வதற்காக சாசனத்துக்கு பொருந்தின கைங்கரியத்தை இப்பொழுதுதான் அதற்கு மேலே சொல்வதுதான் இன்றைக்கு 8வது விஷயம். 15லே கைங்கரியத்தை பண்ணும் பொழுது பெருமாள் பண்ண சொல்லி விட்டாரே, என்ன பண்ணுவது, நமக்கு இது கடமையாகி விட்டதே, கடனே என்று பண்ணுவது இல்லாமல் உகந்து பண்ணவும், நமக்கு பகவானுடைய ஆஜ்ஞைக்கு இன்னொரு விதமாக கீழ்ப்படிவதற்கான வாய்ப்பு கிடைத்ததே என்ற உகப்பு. அதற்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்லுகிறார், ஆரோக்கியம் பெற்றவர்கள் பால் வார்த்து உண்ணுமா போலே என்று. ஒருவன் பால் சாப்பிடுகிறான் என்றால், அதிலையும் ஆரோக்கியசாலியாயிருக்கிறவன் பால் சாப்பிடுகிறான் என்றால் அது அவனுக்கு பிரீத்தியை தருகிறது,
உக உகந்து சாப்பிடுகிறான். ஆரோக்கியம் பெற்றவன் என்று எதற்காக சொல்லி இருக்கிறார் என்றால், பித்தனுக்கு பால் கைக்கும் என்று ஒரு பழமொழி உண்டு. பித்தம் பிடித்தவனுக்கு பாலை நாக்கில் கொட்டினால் அது கசக்கும். அந்த மாதிரி இல்லாமல் பித்தம் முதலிய தோஷங்கள் இல்லாத ஆரோக்கியம் பெற்றவர்கள் பால் சாப்பிடும் பொழுது மிகவும் உகப்பார்கள். அந்த பால் சாப்பிடுகிறதும் ஒரு கைங்கரியம் தான். பகவானுக்கு நிவேதிதமான பாலை பகவத் புக்த சேஷமாக நினைத்து சாப்பிடுவது என்பது கூட ஒரு கைங்கரியம் தான். அந்த கைங்கரியம் பண்ணும் பொழுது நாம் எப்படி உகந்து பண்ணுகிறோமோ அதே மாதிரி பகவானுக்கு வேறு சில கைங்கரியங்களை பண்ணும் பொழுதும் கூட, நந்தனவனம் மாலாகரணம் இத்தியாதி கைங்கரியங்களை பண்ணும் பொழுது கூட இது பகவானுக்காக பண்ணுகிறோம், இந்த புஷ்பத்தை பகவான் சாத்திக் கொள்ளப் போகிறார், இந்த சந்தனத்தை பகவான் பூசிக்கொள்ளப் போகிறார் என்று நினைத்து நினைத்து உகந்து பண்ணவும் என்று அங்கே உத்தர கிருத்தியாதிகாரத்தில் இருக்கிறார். அந்த உகந்து என்பதை தான் இங்கே பிரீத்தி பிராப்த என்று, பிரீத்தியோடு கூட கைங்கரியங்களை பண்ண வேண்டும் என்று. பொழுது பிரகாசிகா வியாக்கியானத்திலே மதுராந்தகம் சுவாமியினுடைய சுக்தி, வர்ணாசிரம தர்மங்களை பிரீத்தியோடு அனுஷ்டித்து வருகிறார்கள் என்று. எவர்கள்? ஞாசாந்தரங்கர்களான ஆனவர்கள். பகவானிடம் ரங்கநாதனிடம் சரணாகதியை பண்ணிவிட்டு அதனாலே அவனுக்கு அந்தரங்கமாக ஆகி போனவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் சரணாகதிக்கு பிறகு என்னென்ன பண்ணுகிறார்கள் என்று 15 சொல்கிறாரே, அதுல 8வது வர்ணாசிரம தர்மங்களை பிரீத்தியோடு அனுஷ்டித்து வருகிறார்கள். அவர்களுக்கு இந்த தர்மத்தை அனுஷ்டிப்பதிலேயே ஒரு பிரீத்தி ஏற்படுகிறது. 15லே 9வது பிரீத்தி பிராப்த என்பதிலே இன்னொரு விதமான அன்வயத்தினாலே ஒரு அர்த்தம். பிரீத்தி என்பது பண்ணுபவனுடைய பிரீத்தியை சொல்லவில்லை, அந்த கைங்கரியத்துக்கு பிரதியோகியாக இருக்கிறானே, எவனுக்கு கைங்கரியம் பண்ணுகிறோமோ அவனுடைய பிரீத்தியை சொல்வதாக சொன்னால், தாம் வர்ணாசிரம தர்மத்தை அனுஷ்டிப்பதன் மூலம் பகவானை உகப்பிக்கிறார்கள் என்ற அர்த்தம் வரும். பகவானுக்கு பிரீத்தி ஏற்படும்படியாக இவர்கள் கைங்கரியம் பண்ணுகிறார்கள். அதனாலே சாசன பிரீத்தி பிராப்த என்று, ஸ்வச்சாசன பிரீத்தி பிராப்த என்ற இடத்திலே சாசனம் என்றால் கட்டளை, பிரீத்தி என்றால் உகப்பு. கட்டளையும் பகவானுடையதுதான், உகப்பும் பகவானுக்குத்தான் என்று ஸ்வதி என்பதிலே இரண்டையும் அன்வகித்து விட்டு உன்னுடைய கட்டளையை உன்னுடைய பிரீத்திக்காக பிராப்தமாக நினைத்து கருதி பண்ணுகிறார்கள் என்று அதை பிரகாசிகா வியாக்கியானம் இப்படி தெரிவிக்கிறது. அவ்வாறு அனுஷ்டிக்கும் போது உன்னையே ஆராத்தியனாக கொண்டுள்ளார்கள் என்று. அவ்வாறு பிரீத்தியுடன் வர்ணாசிரம தர்மங்களை எல்லாம் அனுஷ்டிக்கிற காலத்திலே அந்த வர்ணாசிரம தர்மானுஷ்டானம் மூலமாக உனக்கு ஒரு ஆராதனம் நடக்கிறது என்று அவர்கள் கருதுகிறார்கள். ஆராதனம் என்பதற்கே பிரீத்தி பண்ணுதல் என்றுதான் அர்த்தம். உகப்பித்தல் என்ற அர்த்தம் ஆராதனம் என்கிற வார்த்தைக்கு. உன்னையே ஆராத்தியனாக உன்னுடைய பிரீத்திக்காகத்தான் இது நடக்கிறது என்று நினைத்து கொண்டு வர்ணாசிரம தர்மங்களை எல்லாம் அனுஷ்டிக்கிறார்கள். பிராத்த ஸ்நானம் முதல் கொண்டு ஒவ்வொரு கர்மமும் இது பகவத் பிரீத்திக்காக, இது பகவத் பிரீத்திக்காக என்று சங்கல்பித்து கொண்டு பண்ணுகிறார்கள். ஏனென்றால் பகவானை பிரீத்திப்படுத்துவதிலே தலையாய வழி இந்த வர்ணாசிரம தர்மானுஷ்டானம் தான். அதை விஷ்ணு புராணம் இப்படி தெரிவிக்கிறது. வர்ணாசிரமாச்சாரவதா புருஷேண பரப்புமானே விஷ்ணுராராத்யதே தேவ நான்யஸ்தத்தோஷகாரக என்று. வர்ணாசிரமங்களுக்கான ஆச்சாரங்கள் ஒழுக்கங்கள் என்று சில இருக்கின்றனவே, அதனாலேதான் அதை அதை அப்படி ஒழுகுகிற ஒழுக்கம் கொண்ட புருஷனாலேதான் பரமாத்மா பரமபுருஷனானவன் விஷ்ணுவானவன் ஆராதிக்கப்படுகிறான். விஷ்ணுவை ஆராதிக்க வேண்டும் என்றால் நீ அவனுக்கு புஷ்பத்தை போடுவது, பத்திரத்தை போடுவது, அர்க்கியத்தை கொடுப்பது என்ற ஆராதனம் இருக்கட்டும். நீ ஒழுங்காக ஒழுக்கத்துடன் இருக்கிறாயா? ஆச்சாரம் என்பது வர்ணாசிரம ஆச்சாரம். உன்னுடைய வர்ணத்துக்கும் உன்னுடைய ஆசிரமத்துக்கும் பொருந்தின ஆச்சாரத்தை, விதித்துள்ள ஆச்சாரத்தை நீ கடைபிடிக்கிறாயா என்கிற ஒழுக்கமே பகவன் ஆராதனம் தான். நான்யஸ்தோஷகாரக, இதை தவிர வேறு எதுவும் அவனுடைய தோஷத்துக்கு, அவனுடைய மகிழ்ச்சிக்கு காரகமாக
ஏற்படுத்துவதாக ஆகாது. அவனுடைய மகிழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்றால் நீ முதலிலே செய்ய வேண்டியது உன்னுடைய வர்ணாசிரம தர்ம பாலனம். அது வேறு ஒன்றும் கிடையாது என்கிறாரே, அது எப்படி? வேறு எத்தனையோ கைங்கரியங்கள் இருக்கின்றனவே. பொதுவாக நந்தனவன கைங்கரியம் இருக்கிறதே, அதெல்லாம் வர்ணாசிரம தர்மம் கிடையாதே, அதுவும் பகவானுக்கு தோஷகாரகம் தானே என்று கேட்டால் இவருடைய கருத்து, வர்ணாசிரமாச்சாரத்தை பண்ணிவிட்டு அந்த ஒழுக்கத்துடன் கூட நந்தனவனம் அமைத்து கொடுத்தால் பகவானுக்கு பிரீத்தி பெருமையை தவிர, வர்ணாசிரம ஆச்சாரத்தை மீறி விட்டு ஒழுக்கம் கெட்டவனாகி நீ புஷ்பம் சமர்ப்பித்தால் பெருமாளுக்கு அது உகப்பாகாது என்ற எண்ணத்திலே நான் தத்தோஷகாரக, வர்ணாசிரமாச்சார வத்திரிக்தமான ஒன்று அவனுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தாது என்கிறார் பராசரர் விஷ்ணு புராணத்திலே. அதே விஷ்ணு புராணத்திலே நச்சலதி நிஜ வர்ண தர்மதோ என்று ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. இதெல்லாம் ரகசியத்திரைசாரத்திலே மேற்கோள் காட்டப்பட்ட ஸ்லோகங்கள். தாமவேகி விஷ்ணு பக்தம் என்று, எவன் விஷ்ணு பக்தன் என்று கேட்டால் கோவிலிலேயே எப்பொழுதும் குடிக்கொண்டிருக்கிறானே அவன் என்று நினைத்து விட போகிறாய். அவன் இல்லை. நச்சலதி நிஜ வர்ண தர்மதோய, தன்னுடைய வர்ணம் இருக்கிறதே, பிராமண வர்ணம் சத்திரிய வர்ணம், இது அதற்கான தர்மங்கள் இருக்கிறதே, அதிலிருந்து எவன் அசையாமல் இருக்கிறானோ, அதிலே உறுதியாக கடைபிடித்து கொண்டிருக்கிறானோ அவன்தான் விஷ்ணு பக்தன் என்று. பக்தி என்பதே இந்த ஆச்சாரத்தின் மூலமாகத்தான் இருக்கிறது என்கிறது விஷ்ணு புராணம். பாஷ்யக்காரரும் கூட நமக்கெல்லாம் புராணங்களை விட நம்முடைய ஆச்சாரியர்கள் சொல்லுவதிலே அதிக நம்பிக்கையானபடியினாலே நம்முடைய ஆச்சாரியர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று பார்த்தால், ஸ்ரீபாஷ்யத்திலே பாஷ்யக்காரரும் வர்ணாசிரம தர்ம அனுகிரகீத த்வதுபாசன ரூபத்வத் சமாராதன பிரீதா, இதில் இருக்கிற இதே பதங்கள் தான். வர்ணாசிரம தர்மத்தினாலே பகவான் பிரீதா என்று முடிகிறது, அவன் மகிழ்ச்சி அடைகிறான். அந்த வர்ணாசிரம தர்மமானது த்வத் சமாராதன, உனக்கு ஆராதனமாக ஆகிறது என்று. நாம் வர்ணாசிரம தர்மத்தை கடைபிடிக்கிற ஒவ்வொரு கர்மா பண்ணும் பொழுதும் எல்லாமே பகவானுக்கு ஆராதனம்தான், அதனாலே உகப்பு பகவானுக்கு ஏற்படுகிறது என்பதை பகவத் பாஷ்யக்காரரும் அருளி செய்திருக்கிறார். அதனாலே 15லே 9வது சித்திக்கிறது. தம்முடைய வர்ணாசிரம தர்மத்தை அனுஷ்டிப்பதன் மூலமாக பகவானுக்கு உகப்பை ஏற்படுத்துகிறார்கள் இவர்கள் ஞாசாந்தரங்கர்கள். இப்பொழுது 15லே 10வதையும் 11வதையும் சேர்த்து பார்க்கிறோம். அகில ஜனஹித என்று இருக்கிறது. 3வது பாதத்தில் இருக்கிறது அகில ஜனஹிதா கோச்சரத்வம் நிதேச, எல்லா ஜனங்களுக்கும் ஹிதம் என்று இங்கே சொல்லி இருக்கிறாரே. அதற்கு என்ன அர்த்தம் என்றால், 3 விதமாக நம்முடைய பூர்வர்கள் இதற்கு அர்த்தம் சொல்லுகிறார்கள். முதல் அர்த்தமானது இந்த பிரகாசிகா வியாக்கியானத்தில் இருப்பது, சரணாகதியை அனுஷ்டித்து உனக்கு அந்தரங்கர்களான அனைவருக்கும் ஹிதத்தை உத்தேசித்து அனுஷ்டித்து வருகிறார்கள் என்று. இதன் கருத்தும்படி ஞாசாந்தரங்க அகில ஜன என்று இருப்பதாலே, அகில ஜன என்றால் உலகத்தில் போவோர் வருவோர் வழிபோக்கர்கள், அவர்களை எல்லாம் சேர்த்து கொள்ள வேண்டாம். ஞாசாந்தரங்கர்களாக எவரெவர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லா ஜனத்துக்கும் என்று சொன்னால் போதும் என்று இந்த வியாக்கியானத்தினுடைய கருத்து. ஞாச அந்தரங்க, சரணாகதியை அனுஷ்டித்து உனக்கு அந்தரங்கர்கள் ஆகின அகில ஜன அனைவருக்கும். இப்படிப்பட்ட அனைவருக்கும் ஹிதத்தை உத்தேசித்து, பிரபன்னர்களுக்கெல்லாம் எது ஹிதம் என்று, பிரபன்னர்களுக்கெல்லாம் ஹிதம் வரும்படியாக அதை உத்தேசமாக கொண்டு அனுஷ்டித்து வருகிறார்கள் இந்த வர்ணாசிரம தர்மங்களை எல்லாம் என்று அர்த்தம் பிரகாசிகா கிரந்தத்தில் சொன்னது. இன்னொரு வியாக்கியானத்திலே சர்வ ஜனங்களுக்கும் நன்மைக்காகவே உம்மால் ஏற்படுத்தப்பட்டவை என்று அன்வய கிரமத்தை வேறு விதமாக வைத்திருக்கிறார். அகில ஜன என்றால் பிரபத்தி பண்ணி கொண்டவர்கள் மட்டும்தான் என்பதில்லை, எல்லா ஜனங்களும் தான். ஆனால் எல்லா ஜனங்களுக்கும் ஹிதத்துக்காக இவர்கள் அனுஷ்டிக்கிறார்கள் என்று சொல்ல வரவில்லை. எல்லா ஜனங்களுக்கும் நன்மைக்காக சாசன என்பதிலே அன்வயிக்கிறார் அவர். நீ சாஸ்திரத்தை அப்படி ஏற்படுத்தி இருக்கிறாய். உம்மாலே வர்ணாசிரம தர்மங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றனவே, அவை அகில ஜன ஹிததா கோச்சரங்களானவை.
சர்வ ஜனங்களும் ஹிதம் பெற வேண்டும் என்பதற்காக உம்மாலே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. அது ஒருவித அன்வயத்தினாலே கிடைக்கிற கருத்து. மூன்றாவதாகவும் ஒரு கருத்து இருக்கிறது. அகில ஜனங்களும் வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிக்க வேண்டும் என்பதற்காக தாமும் அனுஷ்டிக்கிறார்கள் என்று குமார வரதாரியருடைய வியாக்கியானத்தில் இது இருக்கிறது. சில பேர் தாம் அனுஷ்டிப்பது எதற்கு, இதனுடைய பலன் எந்த பலனை கருதி என்றால் ஒரு பலனமில்லை, பகவத் பிரீத்தி மட்டும்தான் என்றால், மற்றவர்கள் வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிக்க வேண்டும் என்பதற்காக லோக சங்கிரகம் என்று பெயர், அதற்காக தாமும் அனுஷ்டிக்கிறார்கள் என்று. ஆக மூன்று வித கருத்து எப்படி கிடைத்தது? ஒரே பதத்தை அகில ஜன ஹிததா கோச்சர என்றுதானே இருக்கிறது என்றால், அகில ஜன ஹிததா கோச்சரமானது சாசனம் என்ற இடத்திலே அன்வயித்தால் ஒரு அர்த்தம், அகில ஜன ஹிததா கோச்சரமானது வர்ணாசிரம தர்மம் என்று ஒரு வித என்றும் அன்வயிக்கலாம். அகில ஜன ஹிததா கோச்சரத்வ ரங்கின்யாசாந்தரங்காகில ஜன ஹிததா கோச்சரத்வ, அந்த இடத்திலே நிதேசம் இருக்கிறதே சாசனம், அதிலே அன்வயித்தால் ஒரு கருத்து. அதற்கு பிறகு பிரீதி பிராப்த ஸ்வவர்ணாஸ்ரம என்ற இடத்திலே அந்த வர்ணாசிரம தர்மம் இருக்கிறதே சுபச்சரிதம், அதிலே அன்வயித்தால் அகில ஜன ஹிததா கோச்சரமானது அந்த வர்ணாசிரம தர்மம் என்று அன்வயித்தால் இன்னொரு கருத்து கிடைக்கும். அகில ஜன ஹிததா கோச்சரமானது இவர்களுடைய சுபச்சரித்தம் என்று அன்வயித்தால் மூன்றாவது அர்த்தம் கிடைக்கிறது. அதனாலே அகில ஜன ஹிததா கோச்சர என்பதை அதற்கு பின்னே வருகிற மூன்று பெயர் சொற்களிலே எதிலே அன்வயிக்கிறோம் என்பதை பொறுத்து இந்த அர்த்தங்கள் கிடைக்கின்றன. அதனாலே 10ஆவதும் 11ஆவதும் ஆகிவிட்டன. 15லே 12வது ஞாசாந்தரங்க என்கிற பதத்திலே இருக்கிறது. அரங்கனுக்கு அந்தரங்கர் ஆவார்கள், அணுக்கர்களாக, சன்னிகிருஷ்டர்களாக, அருகில் இருப்பவர்களாக ஆவார்கள் என்று. யாரு? ஞாசம், அதாவது சரணாகதி பண்ணி கொண்டவர்கள் எல்லாம் அரங்கனை சமீபித்து விட்டார்கள் என்று. அந்த ரங்கனுக்கு அந்த ரங்கராக ஆவர் என்று வார்த்தை வேடிக்கையோடு கூட சொல்பவர்களும் இருக்கிறார்கள். அந்தரங்கர் என்றால் மிகவும் நெருங்கினவர்கள். அப்படி அணுக்கர்கள் ஆவதே என்பதே வரமாக கேட்டு பெறத்தக்கது. பெரியாழ்வார் சொல்லுகிறார் ஒரு பாசுரத்திலே, சாய போல பாடவல்லார் தாமும் அணுக்கர்களே என்று. பகவானுக்கு அணுக்கனாக வேண்டும் என்கிற பலன் வேண்டுமானால் இந்த பெரியாழ்வார் திருமொழியின் இந்த பதிகத்தை பாடுங்கள். இந்த பலஸ்ருதி பதிகத்திலே பாடலிலே சொல்லுகிறார், இதை பாட வல்லவர்கள் சாயை போல அணுக்கர்களே என்று. நிழல் போல பிரியாதிருப்பார்கள் பகவானை பின்பற்றுவார்கள். அதனால இதுல 2 குறிப்புகள் தெரிகின்றன. ஒன்று, எம்பெருமானுக்கு அந்தரங்கர் ஆவது அதனால என்ன பலன் என்று கேட்காதே, அதுவே பலன், அதுவே பலனாக பெறத்தக்கது. அதற்காக பெரியாழ்வார் திருமொழி முதலியவற்றை நாம் சேவித்தோமானால் அந்த பலன் கிடைக்கும் என்று. சாயை போல அணுக்கர் என்று அன்வயத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். சாயை போல பாடுவது என்று ஒன்று கிடையாது. நிழலை போல பாடுவது என்றால் பொருந்தவில்லை. நிழலை போல அணுக்கர்கள் ஆவார்கள் என்று அன்வயத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஒரு குறிப்பு. ஆகா, ஞாசாந்தரங்க என்ற பகுதியிலே சொன்ன 12வது விஷயம், இவர்கள் பகவானுக்கு அந்தரங்கர்கள் ஆவார்கள். தாங்கள் அந்தரங்கர்கள் என்பதை வாழ்விலே அடிக்கடி நினைத்து கொண்டு, நாம் மற்றவர்கள் போல கிடையாது, நாம் ஞாசம் பண்ணி கொண்டு விட்டோம், பரநியாசம் அனுஷ்டித்தாயிற்று, உபாயானுஷ்டானத்துக்கு பிறகு நாம் பகவானை இன்னும் சமீபித்து விட்டோம், பகவானுக்கு அந்தரங்கர்கள் ஆகிவிட்டோம், எப்பொழுதும் பகவானை பற்றிய நினைவு இருப்பதனாலே எது பண்ணினாலும் நாம் பகவானுடைய அந்தரங்கர்கள், இதை பண்ணலாமா என்பதை நினைத்து நினைத்து பண்ண வேண்டும். அடுத்தது 15லே 13வது பாசி தன்யானே என்று இந்த ஸ்லோகத்தின் முடிவிலே இருக்கிறது. இவர்கள் தன்யர்கள்.
தன்யர்கள் என்றால் கொடுத்து வைத்தவர்கள், பாக்கியசாலிகள், கிருதார்த்தர்கள். இந்த பிரகாஷிகா வியாக்கியானம் சொல்கிறது அவ்வாறான பாக்யவான்களை என்று. அவ்வாறான என்று எதை சொல்லுகிறார் என்றால், இதற்கு முன்னே 12 உத்தர கிருத்தியங்கள் பண்ணுவதாக பார்த்தோமே. வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிப்பார்கள், சுபச்சரித்தர்களாக இருப்பார்கள், யாசத்தினாலே அந்தரங்கர்களாக ஆவார்கள் என்று ஆரம்பத்தில் இருந்து அவர்கள் வெட்கத்தோடு இருப்பார்கள். தவறு நேர்ந்தால் அவர்கள் அனுதாபப்படுவார்கள், அவர்கள் பிராயசித்த பிரபத்தி பண்ணிக் கொள்வார்கள், இத்தியாதியாக 12 விஷயங்கள் சொன்னோமே. அவ்வாறான பாக்கியவான்களை, அப்படியெல்லாம் பண்ணுகிற பாக்கியசாலிகளை என்ற அர்த்தம். துப்பாசி தன்யான் என்பதற்கு இவன் பாக்கியசாலி என்று எதற்காக சொல்லுகிறோம் என்றால், அப்படித்தான் ரகசிய திரைசாரத்திலே தேசிக சூக்தி இருக்கிறது. இவன் அதாவது பரநியாசத்தை அனுஷ்டித்து விட்டு கிருத்த கிருத்தியனாகி இதில் சொன்னபடி உத்தர கிருத்தியங்களை பண்ணிக்கொண்டு வாழ்க்கை நடத்துபவன் முக்த துல்யனாய் முக்தாத்மாவை போல வாழ்கிறான். முக்தாத்மா எப்பொழுதும் பகவத் அனுபவைக விருத்தியாக இருப்பான். அதுபோல இவன் வாழ்கிறான். உபாய பூர்த்தியாலே கிருத்த கிருத்தியன் என்றும், இவனுடைய உபாயம் பூர்த்தியாகி விட்டபடினாலே, அதாவது பரநியாசம் பண்ணி கொண்டு விட்டபடியினாலே இவன் கிருத்த கிருத்தியன், பண்ண வேண்டியதை பண்ணி முடித்தவன் என்று பாராட்டப்படுகிறார். புருஷார்த்த பூர்த்தியாலே கிருத்தார்த்தன் என்றும், இவன் உபாயானுஷ்டானம் பண்ணினதுனாலே இவனுக்கு அதன் பலனாக கிடைக்கிற புருஷார்த்தம் இருக்கிறதே, அதிலேயும் நிறைவு ஏற்பட்டு விட்டது. இவனுக்கு பரம புருஷார்த்தமான மோட்சம் கிடைக்கப் போகிறது என்பதாலே இவன் கிருதார்த்தன். இவனுக்கு இனி வாழ்க்கையில வேறொரு குறிக்கோளும் இல்லை, எல்லாம் நிறைவேறிவிட்டது என்றும் கொண்டாடப்பட்டிருக்கும். எல்லாரும், தேவர்கள் உள்பட எல்லாரும் இவனை கொண்டாடுவார்கள். இவன் அல்லவா கிருதார்த்தன், இவன் அல்லவா கிருத்த கிருத்தியன் என்று. சாசிதாவான சேஷியினுடைய சாஸ்திரவேத்ய ஆஜ்ஞா அனுஜ்ஞா பரிபாலன என்று வாஸ்தவத்திலே இந்த வாக்கியம் இதற்கு முன்னே இருக்கிறது. சாசிதாவான, அதாவது நியந்தாவான, கட்டளை இடுபவனான, நம்மையெல்லாம் ஆள்கிறவனான, சேஷியினுடைய, நமக்கெல்லாம் சுவாமியா இருக்கிறவனுடைய சாஸ்திரவேத்ய ஆஜ்ஞானுஜ்ஞா, அவனுடைய கட்டளை, அவனுடைய அனுமதி, இதையெல்லாம் சாஸ்திரங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோமே, அந்த ஆஜ்ஞானுஜ்ஞைகளை பரிபாலன ரூப, அவற்றை எல்லாம் பாலனம் பண்ணுவது, அவற்றுக்கு கீழ்ப்படிந்து ஒழுக்கம் கொள்வது என்கிற கைங்கரிய முகத்தாலே முக்த துல்யனா என்று அதிலே சேர்த்து கொள்ள வேண்டும். இவன், அதாவது இதற்கு முன்னே சொன்னதற்கெல்லாம் கூட ரகசிய திரைசாரத்திலே சூக்தி இருக்கிறது. இதெல்லாம் அவனுடைய சாசனம்தான் என்பதற்கும் இது சூக்தி. அதுவே ஒரு கைங்கரியம்தான். அவனுடைய ஆஜ்ஞா பரிபாலனம் என்பதே ஒரு கைங்கரியம்தான் என்று. ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது? கிருத்த கிருத்தியன், கிருத்தார்த்தன் முதலிய வார்த்தைகளிலிருந்து கொடுப்பினை இருக்க வேண்டும். இவர்கள் எல்லாம் அந்த கொடுப்பினை இருப்பவர்கள் பாக்கியசாலிகள். கொடுப்பினை இருந்தால்தான் இதற்கு முன்னே சொன்ன 12 அவையெல்லாம் நிறைவேறும். தான் விரும்பியபடி வர்ணாசிரம தர்மத்தை அனுஷ்டிப்பதற்கு கூட ஒரு கொடுப்பினை இருக்க வேண்டும். நமக்கெல்லாம் கூட அந்த வர்ணாசிரம தர்மங்களை முழுமையாக அனுஷ்டிக்க வேண்டும் என்ற விருப்பம்தான் இருக்கிறது. வர்ணாசிரம தர்மத்தை அனுஷ்டிக்கிறவன் கிரகஸ்தனாயிருந்தால் நித்தியம் அக்னிஹோமம் பண்ணத்தான் வேண்டும். அது அக்னிஹோத்திர ரூபத்திலே இல்லாவிட்டாலும் ஆதானம் பண்ணி கொண்டவர்கள், ஆகிதாக்னிகள், யஜ்வாக்கள், சோமயாகம் பண்ணினவர்கள், அவர்களெல்லாம் அக்னிஹோத்திரங்கள் நித்தியம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது நம்மாலே முடியவில்லை. இருந்தாலும் கூட ஔபாசன ஹோமம் என்று ஒன்று கிரகஸ்தர்களுக்கு அவனுடைய வர்ணாசிரம தர்மத்திலே விதித்திருக்கிறதே, அது அக்னிஹோத்திரம் போல் அவ்வளவு கஷ்டம் கிடையாதே. அதை பண்ண வேண்டாமா? பிரதி தினமும் கிரகஸ்தன் ஏதாவது ஒரு ஹோமத்தை பண்ணித்தானே ஆக வேண்டும். அது ஔபாசன ஹோமமாக இருக்கலாம், அல்லது பஞ்சமகாயஜ்ஞமாக இருக்கலாம். அந்த ஹோமம் நமக்கு விதி பிராப்தமாக இருந்தால் கூட, அதை பண்ண வேண்டும் என்று நமக்கு விருப்பம் ஏற்பட்டால் கூட எல்லாராலையும் அதை பண்ண முடியவில்லை. இதிலே சொல்கிறார், பாக்கியவான்கள் தான் இப்படி வர்ணாசிரம தர்மத்தை அனுஷ்டிக்க முடிகிறது.
அதற்கு ஒரு கொடுப்பினை இருக்க வேண்டும். சாஸ்திரங்களில் சொன்ன ஹோமாதிகளை பிரதி தினமும் அனுஷ்டிப்பதற்கு கூட ஒரு அதிருஷ்டம் இருக்க வேண்டும். அது ஞான் அப்ப அந்த அதிருஷ்டம் வாய்த்தவர்கள் என்பது 13வது விஷயமாக இருக்கிறது. 15 இப்பொழுது 14வது அனன்யான் என்ற கடைசி பதம் இங்கே. அனன்யான் வேறு ரட்சகனை வேண்டாதவர்கள், வேறு பிரயோஜனத்தையும் வேண்டாதவர்கள். இவன் ஒருவனே போதும், இவன் ஒருவனே நம்மை காப்பாற்றுவதற்கு போதும். துயரக்ஷதி ரட்சகை கிமன்யைகி என்று இருந்து விடலாம், வேறு யாரும் வேண்டாம். வேறு பிரயோஜனமும் எனக்கு வேண்டியதில்லை, இவனுக்கு கைங்கரியம் பண்ணுவது ஒன்றுதான் பிரயோஜனம் என்று அடிக்கடி இந்த அனன்ய சப்தமானது பகவத்கீதையிலே வருகிறது, பல தடவை வருகிறது, வலியுறுத்தப்படுகிறது. பெருமாள் ஒருவன் தான் என்று அந்த மனோபாவம் வேண்டும் என்று ஒன்றை வியாக்கியானங்கள், எல்லா வியாக்கியானங்களும் காண்பிக்கின்றன இந்த ஒன்றை. அனன்யாஸ்சிந்தயந்தோ மாம் ஏ ஜனாஃப் பர்யுபாசதே என்று. எந்த ஜனங்கள் அனன்யர்களாக என்னை தியானிக்கிறார்களோ அவர்கள் என்று பகவான் அனன்யர்களாக என்ற பதத்தை இட்டிருக்கிறார். வேறு எதிலும் நாட்டமில்லாதவர்களாக, வேறு எந்த தேவதாந்தரத்தையும் அணுகாதவர்களாக, ஒரே கதி ஒரே குறிக்கோள் என்று எவர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் அனன்யர்கள். இப்பொழுது 15 14வது இது முக்கியமானது. ஒவ்வொரு ஞாசாந்தரங்கனும், ஒவ்வொரு பரநியாசம் பண்ணி கொண்டவனும் அனன்யனாக வாழ்கிறான். பெருமாள் ஒருவரே கதி, பெருமாள் ஒருவரே நமக்கு பிரயோஜனம் என்று மகாபாரதத்திலே பகவானே சொல்கிறார், அனன்ய தேவதா பக்தாக என்று. அந்நிய தேவதைகளுக்கு பக்தி செலுத்தாமல் இருப்பவன் அனன்ய தேவதா பக்தன். இது மிகவும் முக்கியம் என்று இந்த ஸ்லோகத்தை ரகசிய திரைசாரத்திலே மேற்கோள் காட்டி விளக்கி இருக்கிறார். இன்றைக்கு நாம் பார்க்கிற ஞாச திலக்க ஸ்லோகத்துக்கு விளக்கம் தேவை என்றால் அதுதான் ரகசிய திரைசார கிரந்தம் மொத்தமே. அனன்ய தேவதா பக்தர்களாக இருக்க வேண்டும். தேஷாமேகாந்தின ஸ்ரேஷ்டாக தேசைவானன்ய தேவதாக என்று. ஏகாந்திகள் என்பவர்கள் தான் சிரேஷ்டர்கள். அவர்கள் அனன்ய தேவதைகள், வேறு தேவதைகளை சீந்த மாட்டார்கள், தேவதாந்தர விமுகர்களாக இருப்பார்கள் என்று. அதனாலே அனன்யாக என்பதற்கு தேவதாந்தரங்களை ஒதுக்கி வைத்தவர்கள் என்றும் அர்த்தம். பகவான் ஒருவனையே ரட்சகனாக பற்றி வேறு எந்த ரட்சகனையும் விரும்பாதவர்கள் என்று அர்த்தம். வேறு எந்த பிரயோஜனத்தையும் நாடாதவர்கள் என்றும் அர்த்தம். அனன்ய கதிகர்கள், அனன்ய பிரயோஜனர்கள். இது 14வது. கடைசியிலே 15வது. வாஸ்தவத்திலே அனன்யான் என்பது கடைசி பதம். ஸ்லோகம் முடிந்து விட்டது, 14 தான் இருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் இந்த ஸ்லோகத்திலே பகவானுக்கு சில அடைமொழிகளை போட்டிருக்கிறார் ரங்கநாதனுக்கு. அதிலே ஒரு அடைமொழி அவன் சர்வம் சகான் என்று, எல்லாவற்றையும் அவன் பொறுத்து கொள்ளுபவன் என்று. அதற்கு பிறகு அடைமொழியாக இல்லாமல் கிரியாபதமாக இருப்பது பாசி என்பது. பாசி தன்யான் அனன்யானே. பாசி என்றால் காப்பாற்றுகிறாய் என்று அர்த்தம். இப்படி உன்னையே கதியாக கொண்டு தேவதாந்தர விமுகர்களாக இருந்து வர்ணாசிரம தர்மாச்சாரங்களை கடைபிடிப்பவர்களை ரங்கனே நீ காப்பாற்றுகிறாய் என்று ஸ்லோகம் முடிகிறது. அதையும் கூட 15வது வாழ்க்கை நெறியாக நாம் கொள்வோம். அதாவது ரங்கநாதன் காப்பாற்றுவான் என்கிற ரட்சக அவஷ்டம்பத்தில் உள்ள தேற்றம். பெரும் நம்முடைய ரட்சணத்துக்காக இனி பண்ண வேண்டியது ஒன்றுமில்லை, அவன் பார்த்து கொள்வான் என்கிற தேற்றம் 15வதாக வருகிறது. இதுவும் ரகசிய திரைசாரத்திலே ஸ்வனிஷ்டாபிஜானாதிகாரத்திலே விளக்கப்படுகிறது. ஒரே ஒரு திருஷ்டாந்தம் கொடுத்தால் போதும். காட்டுக்கு ராமனோடு சீதை போகிறாள். காட்டிலே எவ்வளவோ துஷ்ட ஜந்துக்கள் எல்லாம் இருக்கின்றன. சீதையை அழைத்து கொண்டு போக மாட்டேன் என்று சொன்ன ராமன் என்னென்ன சொல்லி பயமுறுத்தினான். காட்டிலே துஷ்ட ஜந்துக்கள் எல்லாம் இருக்கும், அதை பார்த்தால் உனக்கு மிகவும் பயமாக இருக்கும், அங்கே அரண்யம் என்பது மிகவும் கஷ்டமானது என்றெல்லாம் சொன்னானே. அவள் பிடிவாதம் பிடித்து வந்தாள். காட்டிலே வரும்பொழுது துஷ்ட ஜந்துக்களையும் தான் எதிர்கொண்டாள்.
அப்பொழுது அவள் மனநிலை என்ன என்பதை தெரிவிக்கிறது இந்த வால்மீகி ஸ்லோகம். கஜம் வா வீக்ஷ்ய சிம்மம் வா வியாக்ரம் வாபி வரானனா நாஹாரயதி சந்திராசம் பாஹூ ராமஸ்ய சம்ஸ்டிதா. ராமன் சொன்னபடியே தான் நிறைய துஷ்ட ஜந்துக்கள் தான் இருக்கின்றன காட்டிலே. கஜம் வா யானை இருக்கிறது, வீக்ஷ்ய சிம்மம் வா சிங்கமும் கண்ணிலே படுகிறது, வியாக்ரம் வா புலிகளும் வருகின்றன, வரானனா இந்த அழகி சீதையானவள் நாஹாரயதி சந்திராசம் கொஞ்சம் கூட பயப்படுவதே இல்லை, எவ்வளவு துஷ்ட ஜந்துக்கள் எதிரே வந்தாலும். ஏனென்றால் இவள் பாஹூ ராமஸ்ய சம்ஸ்ரிதா, ராமனோடு கூட நாம் இருக்கிறோம். அதனாலே நாம் எந்த துஷ்ட ஜந்துக்களை கண்டும் மிரள வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. தோல் வலிமை கொண்டவன் ஒருவன் பக்கத்தில் இருக்கிறான் என்ற அவஸ்தம்பம் ஊற்றம் அவளுக்கு இருந்தது. நமக்கும் அப்படி இருக்க வேண்டும். ஒவ்வொரு பிரபன்னனும் நாம் ரங்கநாதனுக்கு அந்தரங்கராக ஆயிற்று, ஞாசாந்தரங்கர்களாக ஆன பிறகு இனி நமக்கென்ன பயம்? மொத்தத்தையும் அந்த ரங்கநாதன் பார்த்து கொள்ளுவான். எவனுடைய திருவடியிலே நமக்கு பரநியாசம் நடந்து விட்டதோ அவன் இருக்க நமக்கு எதற்காக பயம் என்று இருப்பார்கள். பாசி தன்யான நன்யானு என்ற இடத்திலே பாசி என்பதாலே 15வது விஷயம் நமக்கு கிடைக்கிறது. நாம் அந்தரங்கனாக ஆகிவிட்டபடியினாலே எந்த பயமும் இல்லாமல் பெருமாள் ரட்சகர் என்கிற தேற்றத்தோடு கூட இருக்க வேண்டும் என்பது. ஆக இந்த ஸ்லோகத்திலே உத்தர கிருத்தியங்களாக பரநியாசம் பண்ணி கொண்டவர்கள் அதன் பிறகு எந்தெந்த மனோபாவத்துடன் இருப்பார்கள், எந்தெந்த காரியங்களை பண்ணுவார்கள் என்பதையெல்லாம் சேர்த்து 15 விஷயங்களை பார்த்தாயிற்று. இனி 14வது ஸ்லோகம் ஞாச திலகத்தின் அடுத்த ஸ்லோகம். சோகாஸ்பதாம்சமதனஹ ஸ்ரயதாம் பவாப்தௌ ராகாஸ்பதாம்ச சகஜம் நருணத்சி துக்கம் நோ சேதமீ ஜகதி ரங்கதுரீண பூயः சோதிஷ்ட போகரசிகாः தவன ஸ்மரேயு. இந்த ஸ்லோகத்திலே சாரம் என்ன, சுருக்கம் என்ன என்பதை அவதாரிகையிலே தெரிவித்து விடலாம். பிரபன்னர்களுக்கு, இது பிரகாசிகா வியாக்கியானத்தில் இருக்கிற சூக்தி, பிரபன்னர்களுக்கு இங்குள்ள காலத்திலே துக்கங்கள் நேரிடுகின்றன. மற்றவர்களுக்கு போலவேதான், அதிலே ஒரு வித்தியாசமும் தெரியவில்லை. அந்த துக்கங்களை ஈஸ்வரன் ஏன் விலக்கவில்லை? நீங்கள் பிரபன்னர்கள் ரங்கநாதனுக்கு அந்தரங்கர்களாக ஆகிவிட்டதாக சொல்லுகிறீர்களே, எதிராளி கேட்கிறான். அப்படியானால் உலகத்திலே நாம் என்ன காண்கிறோம்? ராஜாவுக்கு அந்தரங்கனாக ஒருவன் ஆகிவிட்டால் அவன் மற்றவர்களிடமிருந்து வேறுபட்ட வாழ்க்கையை வாழ்கிறான். அவனுக்கு சுகம் அதிகமாக இருக்கிறது, அவனுக்கு துக்கம் குறைவாக இருக்கிறது. துக்கம் ஏற்படும் போல் இருந்தால் அவன் ராஜாவுக்கு அந்தரங்கனானபடியினாலே ராஜா அந்த துக்கத்தை குறைத்து விடுகிறான். இப்படி ராஜாந்தரங்கர்களே சீரும் சிறப்புமாக வாழ்ந்திருக்கும் பொழுது ரங்கன் ஞாசாந்தரங்கர்களான இவர்கள் பெருமாளுக்கே அந்தரங்கர்கள் ஆகிவிட்டால் அது நமக்கு வெளியிலே தெரிய வேண்டாமோ? அவர்களுடைய வாழ்க்கையை வேறு விதமாக அவன் அமைத்து தர வேண்டாமோ? முக்கியமாக அவர்களுக்கு துக்கம் ஊழியத்தை இருக்க கூடாதல்லவா? துக்கங்கள் குறைய வேண்டுமே. துக்கங்களை ஈஸ்வரன் தன்னுடைய அந்தரங்கர்களுக்கு கூட விலக்கவில்லை என்றால் யாருக்கு விலக்குவான் என்றால் அதற்கான காரணம், ஈஸ்வரன் விலக்காமைக்கு காரணத்தை இந்த ஸ்லோகத்திலே அருளி செய்கிறார். இதிலேயும் ஒரு சர்ச்சை தான் ஆரம்பத்திலிருந்து பார்த்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் ஏதோ ஒரு சர்ச்சைக்கு சமாதானம் வந்து கொண்டிருக்கிறது. பிரபத்திக்கு எதிரான சர்ச்சை எத்தனையோ இருக்கின்றன. இந்த ஸ்லோகத்திலே பிரபத்திக்கு எதிரான சர்ச்சை பண்ணுவதும் வேறொருவன். அவன் கேட்கிறான், பிரபன்னனும் அப்பிரபன்னன் போலே அதே துக்கமயமான வாழ்க்கையை தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறான், எந்த வித்தியாசமும் தெரியவில்லையே. அப்படி இருக்கும் பொழுது அந்தரங்கர்கள் என்று ஏன் சொல்லுகிறீர்கள்? இந்த ஸ்லோகத்தினுடைய முதல் பாதம் இப்பொழுது சோகாஸ்பதாம் சமதனா ஸ்ரயதாம் பவாப்த்யௌ என்றே. பவ அப்தி, பவ என்றால் சம்சாரம், அப்தி என்றால் சமுத்திரம். சம்சாரம் சமுத்திரம் போல இருக்கிறது. அதிலே
சோகாஸ்பதமான அம்சம் என்ன என்றால், சோகாஸ்பதம் என்றால் சோகத்துக்குரிய விஷயம், நம்முடைய துன்பத்துக்குரிய விஷயம் பவாப்தியிலே என்ன இருக்கிறது என்றால் மறுபடியும் மறுபடியும் பிறப்பது என்பது சோகாஸ்பதமான அம்சம். இன்னொரு பிறவி இருக்கிறது, மறுபடியும் என்னவாக பிறப்போமோ, மனுஷனாக பிறப்போமோ, திரியக்காக பிறப்போமோ, ஸ்தாவரமாக பிறப்போமோ தெரியவில்லை, மறுபடியும் மறுபடியும் பிறந்து கொண்டே இருப்பது என்பது சோகாஸ்பதமான அம்சம். சோகாஸ்பதாம்சம் மத்சனஹ ஸ்ரயதாம் பவாப்தௌ. ஸ்ரயதாம், உன்னை ஆசிரயிக்கிறவர்களுக்கு, இந்த ஞாச திலகத்திலே ஆசிரியனம் என்பதே பரநியாசம் தான். பகவானிடம் பரநியாசம் பண்ணிவிட்டவர்களுக்கு, பிரபன்னர்களுக்கு அந்த சோகாஸ்பதமான அம்சம் இருக்கிறதே, மறுபிறவி என்பது, அதை மத்சனஹா நீ தகர்த்து விடுகிறாய். கிடையாது, சரணாகதி பண்ணி கொண்டவனுக்கு மறுபிறவி கிடையாது, இதுதான் கடைசி பிறவி என்று சோகாஸ்பதமான அம்சத்தை மதனம் பண்ணி விடுகிறாய், தெரிந்து விடுகிறாய், மறுபிறவி இல்லாமல் பண்ணி விடுகிறாய் ரங்கநாதனே. இது முதல் பாதத்தினுடைய கருத்து. நீ சரணாகதி பண்ணி கொண்டவர்களுக்கு மறுபிறவி இல்லாமல் பண்ணுகிறாய் என்று. இதை பிரகாசிக்க எப்படி தெரிவிக்கிறது? மேற்கோள் குறியிலே இருப்பது வியாக்கியான சூக்தி, மதுராந்தகம் சுவாமியினுடைய சூக்தி. அரங்கனே, சம்சார கடலில் உன்னை சரணம் புகுபவர்களுக்கு இந்த தேகம் விலகிய பிறகு மறுபடி சம்சார துக்கம் வராதபடி செய்கின்றாய். இந்த தேகம் விலகிய பிறகு என்பதை எதற்காக இதிலே சேர்த்திருக்கிறார் என்றால், இரண்டாவது பாதத்தினுடைய அர்த்தம் பார்க்கும் பொழுது அதனுடைய சங்கதி வருவதற்காக. மறுபிறவி இல்லாமல் பண்ணுகிறாய் என்பது மட்டும்தான் இங்க இருக்கிறது முதல் பாதத்திலே. அதாவது துக்க நிவர்த்தியை தான் நீ பண்ணுகிறாய், ஆனால் இந்த துக்க நிவர்த்தியை இந்த தேகம் விலகிய பிறகு நீ பண்ணுகிறாய், துக்கம் ஏற்படாதபடி. இந்த தேகம் இருக்கும் பொழுதே பண்ணினால் என்ன என்பதுதான் அடுத்த பாதத்திலே கேட்க போறார். சம்சார சமுத்திரத்திலே சில பேர் உன்னை சரணம் புகுகிறார்கள், அவர்களுக்கெல்லாம் நீ சோகாஸ்பதாம்சத்தை தகர்க்கிறாய், சம்சார துக்கம் வராதபடி பண்ணுகிறாய். அதெல்லாம் இந்த தேக அவசானத்திலே, இந்த தேகம் விலகிய பிறகு நீ பண்ணுகிறாய். அதுவரையில் சரிதான், சர்ச்சைக்கிடமில்லை. ஆனால் சர்ச்சை எப்பொழுது வருகிறது? இரண்டாம் பாதத்திலே வருகிறது. இரண்டாம் பாதத்தில் என்ன சொல்ல போகிறார்? இந்த தேகம் இருக்கும் பொழுது இருக்கிற துக்கம், அதை ஏன் நீ போக்கவில்லை? நீ என்னவோ பண்ணுகிற காரியம் ஒன்றுதான், துக்க நிவர்த்தி என்பது. அந்த துக்க நிவர்த்தனம் பண்ணும் பொழுது ஏன் இப்பொழுது இருக்கிற துக்கத்தை நிவர்த்தனம் பண்ணாமல் அடுத்த பிறவி இல்லாமை என்கிற ரீதியிலே வேறு துக்க நிவர்த்தனம் மாத்திரம் பண்ணுகிறாய் என்று கேள்வி. சர்ச்சை என்ன என்றால், பிரபன்னர்களுக்கு ஒரு மகா விஸ்வாசம் இருக்கிறது. அவர்கள் நம்புகிறார்கள் தேகாவசானத்திலே நாம் கோரினபடியே பகவான் மோட்சம் கொடுப்பான் என்று. இந்த நம்பிக்கையை குலைக்கிறான் எதிராளி. தேகாவசானத்திலே மோட்சம் கொடுப்பான் என்று நம்பிக்கை கொண்டிருக்கிற பிரபன்னர்களே, அவன் ஒரு வாதம் பண்ணுகிறான், அந்த நம்பிக்கையை தகர்த்தெறியும்படியாக, இந்த ஜென்மத்திலேயே துக்கம் இல்லாமல் பண்ணட்டுமே உங்கள் பிரபத்தி. உங்கள் பிரபத்தி துக்க நிவர்த்தியை ஏற்படுத்துமானால் எதற்காக காத்திருக்க வேண்டும்? இப்படி பிரபத்தி இருக்கக்கூடாதோ? இப்பொழுது நாளையிலிருந்து பிரபத்தி பண்ணி கொண்ட அடுத்த தினத்திலிருந்து இவனுக்கு துக்கம் கிடையாது, தேகாவசானத்துக்கு பிறகு மோட்சம் என்று இருந்திருக்கலாமே. அப்படி இல்லையே, அது முடியாது. ஒன்று வேண்டுமானால் முடியும், இப்பொழுதே தேகாவசானம் ஏற்பட வேண்டும், ஆர்த்த பிரபத்தி என்று அதற்கு பெயர். அந்த மோட்சம் என்பது எனக்கு இன்றைக்கே இப்பொழுதே கிடைக்க வேண்டும் என்று வேண்டுமானால் முடியும். அதை பல பேர் அனுஷ்டித்து நாம் பிரத்யட்சமாக பார்த்தபடியினாலே நம்பியே ஆக வேண்டி இருக்கிறது. ஆனால் இப்பொழுது மோட்சம் வேண்டாம், எனக்கு இந்த சரீரம் இருக்கிற வரையில் இருக்கட்டும், அந்த சரீரத்திலே கூட எனக்கு ஆசை இருக்கிறது, பூர்த்தியாக போகவில்லை, நான் இந்த ஜென்மத்து வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன், இந்த ஆயுசுக்குள்ளே அவசரப்பட்டு மோட்சம் கொடுத்து விடாதே. திருவாய்மொழியிலே ஒரு வரி வருகிறது, மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் என்று. அங்கே ஒரு ஐதிகம் சொல்லுகிறார்கள்,
மரணமாக்கி வைகுந்தம் கொடுக்கும் பிரான் என்று முதலிலே வந்ததாகவும் அதை மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் என்று மாற்றிவிட்டதாகவும் சொல்லுகிறார்கள். மரணமாக்கி வைகுந்தம் கொடுக்க பிரான் என்பது அர்த்த பிரபன்னர்களுக்கு, மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் என்பது திருப்த பிரபன்னர்களுக்கு. அர்த்த பிரபன்னர்களுக்கும் அவர்கள் கோரின பலத்தை தருகிறார், திருப்த பிரபன்னர்களுக்கும் அவர்கள் கோரின பலத்தை தருகிறார். ஆனால் நம்முடைய மகா விசுவாசத்தை குலைப்பதற்காக எதிர்வாதம் பண்ணி கொண்டிருக்கிற ஒருவன் அவன் என்ன கேட்கிறான், பிரபன்னர்களுக்கு இப்பொழுது துக்கம் கிடையாது என்று பண்ணட்டுமே பெருமாள். அப்படியெல்லாம் பண்ண முடியாது என்றால் பிரபத்திக்கு நீங்கள் மகாமகிமையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, எத்தனையோ கிரந்தங்களில் பிரபத்தியா அது மிகவும் உயர்ந்த கர்மமாயிற்றே என்றெல்லாம் அந்த மகிமையை மற்றவர்களான நாங்கள் ஆட்சேபிக்கிறோம். பிரபத்திக்கு அவ்வளவு மகிமை இருப்பது அதிவாதம் என்று சொல்கிறோம். பெருமாளுக்கு சரணாகதனிடம் தனியாக இவன் அந்தரங்கனாகிவிட்டான் என்ற கிருபை அதிகமாக இருக்கிற பட்சத்திலே அந்த கருணையை தேகாவசானத்தில் தான் காட்ட வேண்டுமா? இப்பொழுதே காட்டலாமே, அவன் கருணை காட்டினான், ஆனால் நம்முடைய துக்கமெல்லாம் விலகுமே என்று எதிர்வாதம் பண்ணுகிறார்கள் இந்த சர்ச்சையை புரிபவர்கள். அந்த எதிர்வாதத்தை தான் இரண்டாம் பாதத்திலே வைத்திருக்கிறார். இந்த ஸ்லோகத்திலே இரண்டாம் பாதத்தினுடைய கருத்து, பிரபன்னன் ராகாஸ்பதாம்ச சகஜ. பிரபன்னனுக்கு கொஞ்சம் ராகமும் கலந்துதான் இருக்கிறது. நாம் பிரபத்தி பண்ணி கொண்டால் கூட முழுதான வைராக்கியத்தோடு பண்ணி கொண்டவில்லை. முழுதான வைராக்கியத்தோடு பண்ணிக்கொள்கிறவன் ஆர்த்த பிரபத்தியை பண்ணி கொண்டு போகிறான், உடனே மோட்சத்தை கேட்டு போய்விடுகிறான். ஆனால் நாம் என்ன பண்ணுகிறோம், நமக்கு ஒரு நசை இருக்கிறது, ஒரு நப்பாசை இருக்கிறது. நம்முடைய ஆசை இப்பொழுதே மரணம் அடைய வேண்டும் என்பதை நாம் விரும்பவில்லை. அதனாலே தேகாவசானத்திலே மோட்சம் கொடு என்று கேட்கிறோம். பிரபன்னன் உடனே மோட்சம் கொடு என்று கேட்காமல் ஆசை காரணமாக இந்த ஜன்மத்தினுடைய முடிவிலே மோட்சம் கொடு என்று கேட்கிறான். அதுதான் அவனுடைய ராகம் என்பது. ராகம் என்றால் ஆசை. ராகாஸ்பதாம்ச சகஜ, அவனுடைய ஆசையோடு கூடவே ஒன்று வருகிறது. என்ன என்றால் துக்கம். எப்பொழுதும் ஆசை இருந்தால் அது துக்கத்திலே போய் மூட்டுவிக்கும். இவனுக்கு இந்த தேகம் முடிகிற வரையில் மோட்சம் வேண்டாம், மரணம் வேண்டாம் என்ற ஆசை இருக்கிறபடியினாலே துக்கமும் கூடவே வருகிறது. இந்த எதிராளி என்ன கேட்கிறான், உன்னுடைய சரணாகதியை ஏற்றுக்கொண்டானே, சரண்யனாக இருந்தானே பகவான், அவன் இப்பொழுது உன்னுடைய ஆசை காரணமாக இந்த மோட்சத்தை இப்பொழுதே கொடுக்காமல் தள்ளி போட்டு வைத்திருக்கிறானே, இந்த காலத்திலே இந்த அவகாசத்திலே அந்த துக்கத்தை தடுப்பதில்லை. பகவானே, நீ இவன் நமக்கு அந்தரங்கனாகிவிட்ட காரணத்தினாலே இவனுக்கு துக்கம் வேண்டாம் என்று சங்கல்பிப்பதில்லை. நருணசி துக்கம், துக்கத்தை நருணசி தடுப்பது கிடையாது. இப்பொழுது இந்த பிரகாசிகா வியாக்கியானத்திலே மதுராந்தகம் சுவாமியினுடைய வாக்கியம் என்ன என்றால், ஆனால் என்பது அதிகப்படி. முதல் பாதத்திலே சொன்னது நீ அடுத்த ஜென்மம் வராமல் தடுக்கிறாய் என்பது உண்மைதான். ஆனால் தாம் ஆசை கொண்ட, தாம் என்று இங்கே சரணாகதர்கள், அவர்கள் ஆசை கொண்ட இந்த தேகம், அவர்களுக்கு தங்கள் தேகத்தின் மேல் ஒரு ஆசை இருப்பதனால்தான் ஆர்த்த பிரபத்தி பண்ணிக்கொள்ளவில்லை, தேகாவசானத்திலே மோட்சம் கொடு என்று கேட்கிறார்கள். அவர்கள் ஆசை கொண்ட இந்த தேகம் உள்ளளவும் சகஜம் துக்கம் ந ருணச்சி, அதோடு கூடவே தொடருகிற துக்கத்தை நீ போக்குவதில்லை. இப்படித்தான் நாம் காண்கிறோம். பிரபன்னர்களுக்கும் மற்றவர்களுக்கு போலே துக்கங்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. அதற்கு பிற்பாடு நேரக்கூடிய துக்கத்தை மட்டுமே நீ நீக்குகிறாய். இப்பொழுது சரணாகதி பண்ணிக்கொண்ட பிற்பாடு ஆனால் இந்த ஜென்மத்திலே வருகிற துக்கத்தை நீ நீக்காமலே வைத்திருக்கிறாய் என்பது இரண்டாம் பாதத்தினுடைய கருத்து. சர்ச்சை புரிகிறவன் வாதத்தை சொல்லிவிட்டான், இதற்கு சமாதானம் சொல்ல வேண்டும். எதனாலே பகவான் தன்னுடைய அந்தரங்கர்களாகிவிட்ட பரநியாசம் பண்ணி கொண்டவர்களுக்கு கூட, சரணாகதர்களுக்கு கூட, பிரபன்னர்களுக்கு கூட
ஏன் துக்கத்தை சிறிதும் குறைக்காமல் அப்படியே வைத்திருக்கிறான் மற்றவர்களுக்கு போலவே என்று ஒரு கேள்வி எழுந்து விட்டது. இதற்கு சமாதானம் சொல்ல வேண்டும். அதுதான் உத்தரார்த்தத்திலே நடைபெறுகிறது. பிற்பாதி ஸ்லோகத்தினுடைய பிற்பாதி கருத்து போக்கினால், அதாவது இவனுடைய இந்த ஜென்மத்து துக்கத்தையும் அவன் நீக்கிவிட்டான், ஆனால் எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பார்ப்போம். சிற்றின்பங்களிலே அவர்கள் ஊற்றம் கொண்டு, இதுவும் பிரகாசிக்க வியாக்கியானத்திலிருந்து எடுத்த சூக்தி. அவர்கள் சிற்றின்பங்களிலே, சிற்றின்பங்கள் என்றால் இந்திரியங்களின் மூலமாக, 5 புலன்களின் மூலமாக கிடைக்கிற இன்பங்கள். மிகவும் மதுரமான வஸ்துவை சாப்பிடுவது நாக்கு என்கிற இந்திரியத்தின் மூலம் கிடைக்கிற சிற்றின்பம். அதுபோல மூக்கினாலேயும் சிற்றின்பம், காதினாலேயும் சிற்றின்பம். கேளிக்கைகளிலே ஈடுபட்டு கொண்டு அவர்கள் ஊற்றம் கொண்டு இந்த சிற்றின்பங்களிலே அவர்களுக்கு நாட்டம் அதிகமாகிவிடும். அவர்கள் உன்னை நினைக்க மாட்டார்கள். இந்த ஸ்லோகத்திலே எப்படி இருக்கிறது? தவனஸ்மரந்தி என்று முடிகிறது. பெருமாள் ஞாபகமே இல்லாமல் போய்விடும். அவர்களுக்கு எந்த துக்கமும் வராமல் சுகத்தை மட்டும் நீங்க அனுபவித்துக் கொண்டிரு என்றால் நாளடைவிலே அவர்களுக்கு மோட்சமே வேண்டாம் என்று கூட தோன்றிவிடும். ஆகையாலே நீ என்ன பண்ணுகிறாய்? சிக்ஷாரூபமான ஒரு அனுகிரக விசேஷம் இவ்வாறு செய்கிறாய் என்று. அவர்களுக்கும் நடுவிலே துக்கத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறாய். அது ஒரு தண்டனை. ஆனால் அது தண்டனை என்றால் நிகிரகம் தானே என்றால், தண்டனை என்கிற உருவிலேயும் நீ ஒரு அனுகிரகம் பண்ணுகிறாய். கடைசியிலே ஸ்ரீமத கருணாம் போதோ சிக்ஷா ஸ்ரோதை போத்திதம் என்கிற தயாசத்துக்கு வரி காண்பிக்கப்பட்டிருக்கிறது. கருணை என்கிற சமுத்திரத்திலே சிக்ஷை தண்டனை என்பதும் கூட ஒரு ஸ்ரோதஸ் தான், ஒரு பிரபாகம் தான். தண்டனை கூட கருணையினாலே தான் நீ கொடுக்கிறாய். பிரபன்னர்களுக்கு துக்கத்தை இருக்கட்டும் என்று வைப்பதும் கூட உன்னுடைய கருணை தான். நீ ஒரு அனுகிரகம் பண்ணுகிறாய். அது சிக்ஷாரூபமான அனுகிரகம், தண்டிப்பது என்கிற அனுகிரகத்தை பண்ணுகிறாய் என்று இந்த சூக்தியினுடைய அர்த்தம். அதற்கு மேலே வியாக்கியானங்கள், இந்த வியாக்கியானம் உட்பட, அதாவது பிரகாசிகா வியாக்கியானம் உட்பட ஒரு வார்த்தை சொல்லுகின்றன. பிரபாவரக்ஷாதிகாரத்தின் ஆரம்பத்தில் இவ்வர்த்தம் சவிஸ்தரமாக சேவிக்கலாகும் என்று. அதாவது ரகசிய திரைசாரத்திலே இருக்கிற 32 அதிகாரங்களிலே ஒன்று பிரபாவ ரக்ஷாதிகாரம் என்பது. பிரபாவம் என்பது அங்கே சொன்னது சரணாகதியினுடைய பிரபாவம். சரணாகதி மிக மிக உயர்ந்தது, அதற்கு உயரிய பலன்கள் எல்லாம் கிடைக்கும் என்று அதனுடைய பிரபாவத்தை, அதனுடைய மகிமையை சொல்லும் பொழுது அதற்கு ரக்ஷா தேவைப்படுகிறது. ஏனென்றால் சில பேர் ஆட்சேபிக்கிறார்கள், அதுக்கு என்ன அவ்வளவு பெரிய பிரபாவம் அதற்கு இருக்கிறது என்று அதியாக நீங்கள் ஏன் வாதம் பண்ணுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அதனாலே அந்த சரணாகதி பிரபாவத்தை ரட்சிக்க வேண்டியதாக இருக்கிறது. இப்பொழுது கேட்ட கேள்வி முதலிய கேள்விகளுக்கெல்லாம் சமாதானம் சொல்லி அது பிரபாவ ரக்ஷா அதிகாரத்திலே நடைபெறுகிறது, ரகசிய திரைசாரத்திலே. அதன் ஆரம்பத்திலேயே இந்த அர்த்தமானது, அதாவது துக்கத்தை பெருமாள் போக்கினால் நாம் சிற்றின்பங்களிலே ஈடுபட்டு பெருமாளையே மறந்து விடுவோம். அது நமக்கு நல்லதில்லை. நமக்கு எது ஹிதமோ அதைத்தான் பகவான் பண்ணுவான், எது சுகமோ அதைத்தான் பண்ணுவான் என்பது கிடையாது. நமக்கு எது ஹிதமோ அதைத்தான் பண்ணுவான். சுகம் வேறு, ஹிதம் வேறு. நமக்கு துக்கம் கலந்த சுகம்தான் ஹிதமானது. அப்பொழுதுதான் நாம் பகவத் ஸ்மரணத்தை அடிக்கடி பண்ணுவோம் என்று நம்முடைய ஹிதைஷியான பகவான், ஹிதாபிலாஷியான பகவான் நமக்கு துக்கத்தையும் சேர்த்து கொடுக்கிறான் என்கிற கருத்து அந்த ரகசிய திரைசாரத்திலே சவிஸ்தரமாக மிகவும் விரிவோடு கூட அங்கே சேவிக்கலாகும். அங்கே நாம் அந்த சூக்திகளை சேவித்துக் கொள்ளலாம், படிக்கலாம் என்ற அர்த்தம். அங்கே போய் அந்த புஸ்தகத்தை வாசிக்கலாம் என்று அர்த்தம். இது குமாரவரதாச்சாரியர் வியாக்கியானம் உட்பட எல்லாரும் எழுதியிருக்கிறார்கள். இந்த ஸ்லோகத்தின் அர்த்தத்தை தெளிவாக புரிந்து கொள்வதற்கு ரகசிய திரைசாரத்தில் இருக்கிற பிரபாவ ரட்சாதிகாரத்தை பாருங்கள் என்று. இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் இப்பொழுது சொல்லி முடித்தாகிவிட்டது. ஏன் துக்கத்தையும் சேர்த்து கொடுக்கிறான் என்றால், நாம் கெட்டு போய்விடக்கூடாது. நமக்கு மோட்சாபிலாஷமே விட்டு போய் இங்கே இருந்து விடலாம் போல இருக்கிறதே, பிரகிருதி மண்டலமே நன்றாகத்தானே இருக்கிறது,
சுகமாக இருக்கிறது, இந்திரியங்கள் மூலமாக நமக்கு நிறைய சுகங்கள் கிடைக்கின்றன என்று. வாஸ்தவத்திலே இந்திரியங்கள் மூலமாக கிடைக்கிற சுகங்கள் எல்லாம் அல்ப சுகங்கள். மோட்சத்திலே கிடைக்கிற ஆனந்தம் இருக்கிறதே அது பெரிய பெரிய ஆனந்தம். மோட்சானந்த மகார்ணவம் இருக்கிறதே அதனுடைய ஒரு துளிதான் இந்த இந்திரியானந்தம் என்பது. இந்த இத்தினோண்டு துளிக்காக நாம் அந்த பெரிய சமுத்திரத்தை இழக்க வேண்டிய தேவையில்லை. இழக்கக்கூடாது என்பதற்காகத்தான் கூட கூட துக்கத்தையும் சம்சாரத்திலே பகவான் கொடுக்கிறார் என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய பிற்பாதி. இப்பொழுது இருக்கிற சூத்தி ரகசியத்ரயசாரத்தில் இருந்து இவர்கள் எல்லாம் பிரபாவரட்சாதிகாரத்தில் பார்த்துக் கொள்ளுங்கள் என்கிறார்களே, அந்த பிரபாவரட்சாதிகாரத்திலே என்ன இருக்கிறது என்பதை இப்பொழுது பார்க்க போகிறோம். ஓரளவு முடிந்த பிறகு அதிலே நிறைய விசதமாக இருக்கிறது. ஒரு பட்டர் ஐதிஹ்யம் ஒன்று இருக்கிறது, ஒரு குந்தி தேவியினுடைய கதை ஒன்று இருக்கிறது, எத்தனையோ திருஷ்டாந்தங்கள் ஆக்கியானங்கள் இவற்றை எல்லாம் காண்பித்து காண்பித்து துக்கமும் கலந்து நமக்கு சுகம் இருந்தால்தான் அது நமக்கு ஹிதம் என்பதை சொல்லுகிறார். இப்பொழுது அந்த குந்தி கதையையோ பட்டர் கதையையோ பார்க்க போவதில்லை, அதெல்லாம் பிரபாவரட்சாதிகாரத்திலே பின்னாலே பார்த்து கொள்ளலாம். அங்கே இருக்கிற ஆரம்ப சுத்திகள் சிலவற்றை மட்டும் பார்க்க போகிறோம். மா சுட்டகா என்பதன் அர்த்தம் தத்துவமாகில் என்று ஆரம்பிக்கிறது. கேட்கிறவன், கேள்வி கேட்கிறவன் இதை கேட்கிறான். நீ என்னை சரணம் அடைந்து விடு, பிறகு கவலையே படாதே, நான் உன்னை எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவித்து விடுகிறேன் என்றல்லவா கீதா சரம ஸ்லோகத்திலே பகவான் உறுதி பிரதிஜை பண்ணினார். ஆனால் சரணம் அடைந்தவர்களுக்கெல்லாம் மாசுட்டகா என்ற நிலையில் வைக்கவில்லையே. அவர்களும் மற்ற விஷயங்களிலே சோகப்பட்டு கொண்டிருக்கத்தானே இருக்கிறார்கள். சில பேருக்கு பந்து வியோகத்தினாலே சோகம் வருகிறது, சில பேருக்கு வியாதியினாலே சோகம் வருகிறது. மாமேகம் சரணம் விரஜ மாசுட்டகா என்று சொன்னதெல்லாம் என்ன ஆயிற்று என்று கேட்கிறான் எதிராளி. மாசுட்டகா என்பதன் அர்த்தம் தத்துவமாகில், பிராரப்த கர்ம விசேஷ பலமாய் கொண்டு வருகிற துக்கங்களும். நம்ம என்ன சொல்கிறோம், இவனுக்கு ஏன் துக்கம் வருகிறது தெரியுமா? இவனுடைய பாவம், பூர்வ ஜன்மத்திலே பண்ணின பாவங்கள் எல்லாம் இவனுக்கு துக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றன என்று. அது பிரபன்னனுக்கும் அப்பிரபன்னனுக்கும் சாமானிய ஜனத்துக்கும் ஒரே பதில்தான். இவன் பூர்வ ஜன்மத்திலே பண்ணின பாவம் வருகிறது. ஆனால் கேட்கிறவன் என்ன கேட்கிறான், அகந்த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி என்று அந்த பாவங்கள் எல்லாம் இல்லாமல் நான் உன்னை விடுதலை பண்ணி விடுகிறேன், மா சுட்டக சோக்கிக்காதே என்று சொன்ன பிறகு பாவத்தின் விளைவாக துக்கம் வருகிறது என்று நீங்கள் சொன்னால் அந்த பகவத் பிரதிஜை என்னவாயிற்று? பிராரப்த கர்ம விசேஷ பலமாக கொண்டு நாம் என்ன பதில் சொல்லுகிறோம்? கர்மங்களிலே இரண்டு வகை இருக்கின்றன. சில கர்மங்களுக்கு பிராரப்த கர்மங்கள் என்று பெயர், சிலவை அப்பிராரப்த கர்மங்கள். பிராரப்த கர்மம் என்பது பலன் அளிக்க ஆரம்பித்து விட்ட கர்மம், பாதி பலன் கொடுத்து கொண்டே இருக்கிறது, அதன் விளைவாகத்தான் நாம் இந்த ஜென்மத்தையே பெற்றிருக்கிறோம். அந்த பிராரப்த கர்மம் கொடுக்கிற துக்கம் என்னவோ இருக்கத்தான் இருக்கும். இன்னும் எத்தனையோ பூர்வார்ஜிதமான கர்மங்களிலே பலன் கொடுக்க ஆரம்பிக்காமல் மூட்டை மூட்டையாக காத்து கொண்டிருக்கின்றனவே, ஜன்மாந்தரங்களிலே பலன் தர வேண்டும் என்று, அவை அத்தனையும் அழிந்து போய்விடும் பிரபத்தியினாலே. அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி, பிராரப்தம் மட்டும்தான் பாக்கி இருக்கும், மீதி எல்லா கர்மத்தையும் அவன் அழித்து விடுவான் என்று சொல்லி பிராரப்த கர்மத்தினுடைய பலனாக இந்த துக்கம் வருகிறது என்று சொல்கிறோம். அவன் கேட்கிறான், ஏன் அதுவும் தான் வருவானேன்? துக்க காரணங்களான கர்மங்களுடைய ஆர்ஜனமும் கழிய வேண்டாவோ என்று அவன் கேட்கிறான். இவன் இப்பொழுது துக்கம் வருவது, இவன் அதற்கு மேலே கர்மங்களை எல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறான். இந்த கர்மங்களாலே பின்னாலே இந்த கர்மத்துக்கு விளைவாக இவன் இந்த வாழ்க்கையினுடைய சேஷம் மீதி பகுதியிலே பண்ணுகிற கர்மங்களுக்கு ஒரு துக்கம் பின்னாலே வரும். இப்பொழுதே கூட உத்கட்டமான புண்ணிய பாபங்களை எல்லாம் பண்ணினால் இந்த ஜென்மத்திலேயே அதனுடைய விளைவை அனுபவிப்பார் என்பது சரணாகதனுக்கும் பொதுவாகத்தான் சொல்லி இருக்கிறது. மிகவும் தீவிரமான ஒரு புண்ணிய பாபத்தை ஒருவன் பண்ணினால் அதன் பலன் இப்பொழுதே கிடைக்கும். அவன் கேட்கிறான், ஹிதைஷியான ஈஸ்வரன் தானே கொடுக்கத்தட்டன் அப்படின்னு. ஒருத்தன் இப்படி பதில் சொல்லுவதாக நினைத்து கொண்டு என்ன பதில் சொல்லக்கூடும்? நாம் சரணாகதி பண்ணும் பொழுது அதை பிரார்த்திக்கவில்லையே, ஏதத் தேகாவசானே மாம்
துவத்பாதம் பிராபயஸ்வயம் என்று இந்த தேகத்தின் முடிவிலே உன்னுடைய திருவடியை அடைவிக்க வேண்டும் என்பதை மட்டும்தானே பிரார்த்தித்தோம். இந்த ஜன்மத்திலே இருக்கிற துக்கத்தை எல்லாம் நீக்கிவிடு என்று நாங்கள் பிரார்த்திக்கவில்லையே என்று சால் ஜாப்பு சொல்ல முடியாது. அவன் கேட்கிறவன் கேட்கிறான், நாம் பிரார்த்திக்காவிட்டாலும் கூட ஈஸ்வரன் ஹிதைஷிதானே, நமக்கு நலம் விரும்பித்தானே அவன் தானே கொடுக்க. தட்டு என்ன? தட்டு என்றால் தடை, தடங்கள் என்ன இருக்கிறது? அவன் கொடுக்கலாமே. நமக்கு இவன் அந்தரங்கர் ஆகிவிட்டான், ஞாசாந்தரங்கனுக்கு துக்கம் வேண்டாம் என்று கொடுத்திருக்கலாமே. இப்படி செய்ய காணாமையால். ஆனால் லோகத்திலே பிரபன்னர்களுக்கு துக்கம் குறைகிறது என்று நாம் காணவில்லை. அதனாலே சோக விஷயமான அம்சமெல்லாம் பிரபத்தியாலே நிசேஷமாக கழியும் என்ற விடம். அதே சமயத்திலே பிரபத்தி பிரபாவத்தை பெருமையை பேசுகிறவர்கள் என்னென்ன சோக விஷயமான அம்சம் இருக்கிறதோ அது எல்லாம் பிரபத்தி கழித்து விடும், நீக்கிவிடும் என்று பிரபத்தியை உயர்வாக சொல்லுகிறீர்களே. இந்த பிரபத்தி பிரபாவ அதிசயத்தை பற்ற ஸ்துதி பண்ணினபடி நீங்கள் நிறைய பிரமாண வச்சனங்களை காண்பிக்கலாம். எல்லாம் ஸ்துதி பண்ணுகின்றன, அதிவாதம் பண்ணுகின்றன, மிகைப்படுத்தி பேசுகின்றன. பிரபத்திக்கு இவ்வளவு பெருமை இருக்கிறது என்று. வாஸ்தவத்திலே பிரபத்தி துக்கத்தை போக்காது என்று சிலர் இதன் பிரபாவத்தை வரையிட்டு பார்ப்பார்கள் என்று தேசிக சுத்தி. இந்த பிரபத்தியினுடைய பிரபாவத்தை மகிமையை வரையிட்டு குறைவாக மதிப்பிட்டு பார்ப்பார்கள். இவ்வளவுதான் பிரபத்தி, என்னென்னவோ சொல்லி இருக்கிறதே அதெல்லாம் அசேஷ சோக நிவர்த்தி என்றெல்லாம் அதெல்லாம் ஸ்துதி ரூபம், கொஞ்சம் மிகைப்படுத்தி பேசுகிறார்கள் என்று சொல்வார்கள். சில பேர் சொல்வார்கள், சிலர் வரையிட்டு பார்ப்பார்கள் என்று ஆரம்பிக்கிறது. சரி, உண்மை என்ன அப்படி என்றால் அப்படியெல்லாம் வியவஸ்திதம் வரையிடக்கூடியது பரிமிதமானது கிடையாது. இதனுடைய தொடர்ச்சி பிரபாவ ரட்சாதிகாரத்திலே இதற்கு சமாதானம் வரப்போகிறது. இதற்கு உத்தரம் என்று ஆரம்பிக்கிறது. அடுத்தது அனுகிரகசீலனாய். பகவான் என்னவோ அனுகிரகசீலனாகத்தான் இருக்கிறான். ஆசிரியிப்பார்க்கு பிரபத்தி வாக்கியோச்சாரண பிராரம்பத்திலே கடுக மோட்சம் கொடுக்க துவரிக்கிற ஈஸ்வரன். அவன் அனுகிரகசீலனாய் இருக்கிற காரணத்தினாலே யார் நம்மிடம் பிரபத்தி பண்ணுவான் என்று காத்து கொண்டிருக்கிறான். பிரபத்தி வாக்கியத்தை உச்சரிக்க ஆரம்பிக்கும் பொழுதே பகவானுக்கு உள்ளம் குளிர்ந்து விடுகிறது. இவனுக்கு மோட்சம் கொடுக்க வேண்டியதுதான் என்று துவரிக்கிறான், அவசரப்படுகிறான். கடுக விரைவாக மோட்சம் கொடுப்பதற்காக அவசரப்படுகிறான் ஈஸ்வரன். ஆனால் இவன் என்ன கேட்கிறான்? அர்த்த பிரபத்தி பண்ணவில்லை. இவனுடைய நசையாலே சிறிது காலம் இங்கே வைக்க இசைந்த வளவிலே. இவனுக்கு ஒரு ராகம் இருக்கிறது. இந்த ஸ்லோகத்திலே அதைத்தான் ராகாஸ்பதாம்ச சகஜம் என்று சொல்கிறார். ஒரு நசை இருக்கிறது, ஒரு ஆசை இருக்கிறது, ஒரு ராகம் இருக்கிறது. எதிலே? இந்த தேகத்திலேயே, இந்த சம்சாரத்திலேயே கொஞ்சம் இருக்க வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறது. சிறிது காலம் இங்கே வைக்க இசைந்த வளவிலே. சரி, இவன் கேட்கிறானே, இவன் என்ன கேட்கிறான்? தேகாவசானத்தில் மட்டும் மோட்சம் கொடு, போதும், இந்த தேகத்தில் எப்பொழுதே கொடுத்து விடாதே என்று ஆசைப்பட்டு தன்னுடைய தேகத்திலே இந்த சம்சாரத்திலே ஆசைப்பட்டிருக்கிறானே. அதன்படியே ஒப்புக்கொள்வோம், சிறிது காலம் இவனை இங்கேயே இருக்கட்டும் என்று அவன் இசைகிறான். அந்த சமயத்திலே இவ்விடத்தில் உள்ள சிற்றின்பங்களை துக்க பிரசங்கரகிதமாக அனுபவிப்பிக்குமாயில், இவ்விடத்திலே, இந்த ஜன்மத்திலே, இந்த பூலோகத்திலே, பிரகிருதி மண்டலத்திலே இருக்கிற சிற்றின்பங்கள் இருக்கின்றனவே, விஷயானுபவங்கள், ஐந்திரீக சுகங்கள், அவற்றையெல்லாம் துக்க பிரசங்க ரகிதமாக, கூட துக்கம் கலக்காமல் முழுதும் இன்பமாகவே இருக்கட்டும் என்று அனுபவிப்பிக்குமாகில், இவன் அனுபவிக்கட்டும் என்று அவன் இருந்து விட்டானால், இவனை அனுபவிக்கும்படியாக அவன் பண்ணினானால், அப்பொழுது என்ன ஆகும்? இவனுக்கு இந்த நசை ஒரு காலும் ஆளாது. நல்ல புத்தி ஏற்பட்டு பிரபத்தி பண்ணிக்கொள்ள வருகிறவனுக்கே கூட நசை இருக்கிறது. இப்பொழுதே கொடுத்து விடாதே, இந்த ஜென்மம் முடிவிலே கொடு என்று நசை இருந்தது. இப்பொழுது சம்சாரமே சுகமயம் என்று தோன்ற பண்ணிவிட்டால்
இந்த நசையானது இந்த தேகத்திலேயும் பிரகிருதி மண்டலத்திலேயும் இவனுக்கு ஏற்பட்டிருக்கிற ஆசையானது ஒரு காலும் ஆளாது. அது என்றைக்கும் குறையவே குறையாது. பகவத் அனுபவத்தில் போக்கியதா புத்தியும் கொழுந்து விட்டு வராது. இவற்றையெல்லாம் அனுபவித்தது போதும், இவையெல்லாம் சிற்றின்பங்கள், இவற்றை விட பேரின்பம் ஒன்று இருக்கிறது, அதுதான் பகவத் அனுபவம் என்பது. அது மிகவும் போக்கியமாக இருக்கும் என்கிற புத்தி இவனுக்கு தீவிரமாக ஏற்படாது. இந்த அனுபவமே கூட நன்றாகத்தான் இருக்கிறது. ஐகிக சுகமே கூட நமக்கு இருக்கட்டும் என்று தோன்றிவிடும். அதற்கு பிறகு மேற்கோள்களாக சிலவற்றை காட்டுகிறார். இப்பொழுது மணி பார்க்கிறேன். இந்த மேற்கோள்கள் புராணங்களிலிருந்து எடுத்த மேற்கோள்கள். இதனுடைய சுருக்கத்தை மட்டும் சொல்லி நிறுத்தி விடுகிறேன். பெருமாள் என்ன சொல்கிறாராம், எவனுக்கு நான் அனுகிரகிக்க வேண்டும் என்று நினைக்கிறேனோ அவனுடைய பணத்தை நான் பிடுங்குகிறேன், அவனுக்கு பந்து வியோகத்தை ஏற்படுத்துகிறேன், அவனுக்கு எப்பொழுதும் துக்கம் வரும்படியாக பண்ணுகிறேன். அந்த துக்கத்தினாலே சந்தாபம் பெற்று அவன் என்னை கைவிடாமல் இருந்தானால், அப்பொழுதும் என்னையே எண்ணிக்கொண்டிருந்தானால் தேவர்களுக்கு கூட துர்லபமான அப்படிப்பட்ட அனுகிரகத்தை நான் அவனுக்கு பண்ணுவேன் என்று புராணங்களிலே பகவான் சொல்லி இருக்கிறார். அதனாலே துக்கத்தையும் சேர்த்துத்தான் நமக்கு கொடுக்கிறார். நாமும் அந்த துக்கத்தை கணி செய்யாமல், அந்த துக்கத்தை கொடுத்த பகவானை நிந்திக்காமல், அந்த துக்கத்தையும் அவனுடைய அனுகிரக விசேஷம் என்று கருதி அவனையே நம்பி இருந்தோமானால் நமக்கு பேரானந்தம் கிடைக்கப் போகிறது என்று இதனுடைய சுருக்கம். ஆக 14வது ஸ்லோகத்திலே எதிராளி ஒரு வாதம் பண்ணினான், இப்பொழுது மட்டும் ஏன் துக்கம் இருக்க வேண்டும் என்று. அதற்கான பதிலை சொல்லியாயிற்று. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.